ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில மனதுல, உள்ளத்துல பயம் இருந்திருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் ஏதோ ஒரு விஷயத்துல, இந்த உலக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எதிர்கால வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பயந்து இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கணவன் நினைச்சு பயப்படுறோம், மனைவி நினைச்சு பயப்படுறோம், பிள்ளைகளை நினைச்சு பயப்படுறோம், எதிர்காலத்தை நினைச்சா பயப்படுறோம், கொல்லாத மனிதர்களை பார்த்தா பயப்படுறோம், பிசாசை பார்த்தா பயப்படுறோம், நாயை பார்த்தா பயப்படுறோம், வியாதியை பார்த்தா பயப்படுறோம், தரித்திரங்களை பார்த்தா பயப்படுறோம், கடன் பார்த்தா பயப்படுறோம். எவ்வளவு பயம் இருக்கிறது இந்த உலகத்துல. பயம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தை யாருமே இல்லை. அம்மானி முதல் அடிதத்தை மட்டும் இருக்கிற மக்கள் வரைக்கும் பயத்தோடு தான் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் என்ன நினைச்சு பயப்படுவான்? ஐயோ, இவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் சேர்த்து வச்சேன், நான் எப்ப சாக போறேன்னு, என்னோட ஒண்ணு வரப்போதில்லையேன்னு சொல்லி அந்த பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பான். யாரு திருடுவாங்க, யாரு கொள்ளையடிப்பாங்க, யாரை எதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டே இருப்பான். ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேலை, ஒரு எளியவன் பாருங்க, அவன் வாழ்க்கையில கடனை பார்த்து பயப்படுவான், வியாதியை வந்தா பயப்படுவான், போராட்டம் வந்தா பயப்படுவான், பிரச்சனைகள் வந்தா பயப்படுவான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? மகா பெரிய பலமா இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எந்த விஷயத்துக்கு பயப்படுறோம்? சில விஷயங்களை நம்மளுக்கு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. குடும்பத்தை நினைச்சாலே பயம் இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சாலே பயம் இருக்கு, வாழ்க்கையை நினைச்சாலே பயம் இருக்கு, பிள்ளைகளை நினைச்சாலே பயம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகமும் மகாபலனுமா இருக்கிறேன். கேடகம்னா என்ன? கேடகம் என்ன? நம்மளை பாதுகாக்கிறது. ஒருவன் நம்மளை தாக்க வரும் பொழுது நம்ம கையில ஒரு கேடகம் இருக்கும். ஒருத்தன் அருவாளை எடுத்துக்கிட்டோ, ஒரு கம்பை எடுத்துக்கிட்டோ, ஈட்டி எடுத்துக்கிட்டோ, வில்லு எடுத்துக்கிட்டோ வரும் பொழுது கையில ஒரு கேடகம் இருக்கு. அந்த கேடகம் நம்மளை நோக்கி ஒரு ஆயுதம் வரும்போது அந்த கேடகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? தடுத்துக்கலாம். அந்த தடுத்துக்கிறது போது நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய சரீரம் சேதம் இல்லாம என்ன பண்ணும்? பாதுகாக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்படி காணப்பட்டாரா? மகா பெரிய பலனாய் காணப்பட்டார், ஒரு பெரிய கேடகமாய் அவர் காணப்பட்டார். காரணம் என்னன்னா, ஆபிரகாமே உனக்கு எதுவுமே சம்பவிக்காது, உனக்கு எதுவுமே நடக்காது, உனக்கு எந்த தீங்கு வராது, எந்த பொல்லாப்பும் வராது. நீ என்ன செய்ய, நீ என்ன பண்ணு, பயப்படாது.